வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஓட்டர் ஐடி எப்படி அப்ளை பண்ணது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். ஃபஸ்ட்டு ஓட்டர் ஐடி கீ பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஓட்டர்ஸ் சர்வீஸ் போர்ட்டல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணதுனால சைன் அப் பண்ணிக்கலாம். மேலே இருக்கு பாருங்கள், சைன் அப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. இப்போது மொபைல் நம்பர் கேட்கும், மொபைல் நம்பர் போட்டுங்க. மெயில் ஐடி இருந்தால் மெயில் ஐடி போட்டுங்க. மெயில் ஐடி ஒரு ஆப்ஷன் தான். அப்புறம் கேப்ஷா போட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும், உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை போட்டு வெரிஃபை கொடுத்துருங்க. வெரிஃபை கொடுத்தோடனே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சு. இப்போ பழையமாரி போயிட்டு லாகின் போங்க. லாகின் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ரிக்வஸ்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி போட்டிங்கன்னா மெயின் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிடும். மெயின் பேஜில் போயிட்டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஜென்ரல் எலெக்டர்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் இதுமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், அசம்பிளி செலக்ட் பண்ணிங்க. உங்களுக்கு என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக் போட்டு அசம்பிளி எந்த அசம்பிளி வருமோ அந்த அசம்பிளி செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் நேம், உங்களோட ஃபுல் நேம் டைப் பண்ணிங்க. அதுக்கடுத்தது சர்நேம் இருக்கும். சர்நேம் வந்து உங்களோட இனிஷியல் கீ பண்ணிங்க. அப்புறம் டிஃபால்ட் செட்டிங்க தமிழில் டிஸ்பிளே ஆகும் உங்களோட நேம். அது எதனா கரெக்ஷன் தான் ஒரு வாட்டி கரெக்ஷன் பண்ணிங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிங்க. அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஃபாதர்னு கிளிக் பண்ணிங்க. ஹஸ்பண்ட் கிளிக் பண்ணிட்டு அவங்களோட பேரை டைப் பண்ணிங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு மொபைல் நம்பர் கேட்கும், உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஆதார் டீட்டெயில், அதாவது உங்களோட ஆதார் நம்பரை கீ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஜெண்டர், மெயில்னால் மெயில், ஃபீமேல்னால் ஃபீமேல் கொடுத்துருங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அப்புறம் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் கேட்கும். அதாவது ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிட்டு ஆதார் கார்டு ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பீங்க, அதை அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு அட்ரஸ்ஸு, உங்களோட ஃபுல் அட்ரஸ் டைப் பண்ணிங்க. ஆதாரில் இருக்கிற மாதிரி அட்ரஸ் டைப் பண்ணிவிட்டு, அதாவது வீட்டு நம்பர், அப்புறம் ஸ்ட்ரீட், வில்லேஜு, போஸ்ட் ஆஃபீஸு, பின்கோடு, தாலுக்கு, உங்களோட தாலுக்கு, அப்புறம் டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோடு டாக்குமெண்ட் கேட்கும். ஆதார் ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு கேட்டகரி ஆஃப் டிசபிலிட்டி இருந்தால் எஸ் கொடுத்து ஃபுல் டீட்டெயில் கொடுங்க. இன்னொன்று கொடுத்து நெக்ஸ்ட் போயிடுங்க. அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஓட்டர் ஐடி இருந்தால் அவங்க ஓட்டர் ஐடி போட்டுக்கலாம், இல்லைன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. அப்புறம் வில்லேஜ் இல்லை டவுன், உங்களோட வில்லேஜ் டவுன் போட்டுருங்க. அப்புறம் ஸ்டேட் தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக் உங்களோட டிஸ்ட்ரிக் போட்டு எத்தனை வருஷமாக எப்பத்துலேருந்து அந்த ஏரியாவில் இருக்கிறீங்க டேட்டு செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பிளேஸ், எந்த ஊரில் இருக்கீங்க அந்த ஊர் செலக்ட் பண்ணிட்டு டேட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தா கேப்ஷா வரும். கேப்ஷா கொடுத்துட்டு சென்ட் ஓடிபின்னு வரும். சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். ப்ரீவியஸ் அண்ட் சப்மிட் கொடுத்துரு, இதுமாரி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். இது ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு சப்மிட் கொடுத்துட்டு எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தா அப்ளை பண்ண ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துடும். அவ்வளோதான். இதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு 2 மந்த்து இல்லை 1 மந்த்து கழிச்சு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஓட்டர் ஐடி ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணியாச்சு. நம்ம சேனலில் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.